கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் கண்டி மாவட்டத்தின் உடுதும்பர அதேபோன்று நுவரெலியா மாவட்டத்தின் வலப்பனை அங்குராங்கித்து பிரதேசம் மாத்தளை மாவட்டத்தின் ரத்தோடி பிரதேச பகுதிகளில் மழை பெய்கின்றது. இதில் கண்டி உடுதும்பர பிரதேசத்தில் அதிக மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது. 300 மில்லிமீட்டருக்கும் அதிக மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதனால் கண்டி மாவட்டத்தில் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் மீண்டும் வெளியேறுமாறு சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கண்டி மாவட்டத்திலும் தொலுவ உடுதும்பர மெதுதும்பர ஆகிய 4 பிரதேச பிரிவுகளுக்கு வெளியேறும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று நுவரெலியா மாவட்டத்தின் மதுரட்ட நில்தண்டாகின் ஹங்குராங்கித்த வலப்பனை பிரதேசங்களுக்கு வெளியேறும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாத்தளை மாவட்டத்தில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது. உடுதும்பர பகுதியில் தெனிப்பேட்டிய பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. சில வீடுகள் சேதமடைந்துள்ளன. அங்கிருந்து மக்கள் அகற்றப்பட்டுள்ளனர். அதேபோன்று நுவரெலியா மாவட்டத்தின் ரிக்கில்ல கஸ்கட வலப்பனை வீதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. வீதி போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளது. பல பகுதிகளில் மண் சரிவு ஆரம்ப அறிகுறிகள் காணப்படுகின்றன. எங்களுடைய அதிகாரிகள் தொடர்ந்தும் பரிசீலித்து வருகின்றனர். மக்கள் அவதானத்துடன் செயற்படுங்கள். தேவையற்ற பயணங்களை தவிர்த்து மக்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். சமூக ஊடகங்களில் பரவும் தவறான தகவல்களினால் பீதியடைய வேண்டாம் எனவும் உத்தியோகபூர்வ ஊடகங்கள் அரசு நிறுவனங்கள் மூலம் வழங்கப்படும் தகவல்களின் அடிப்படையில் தீர்மானம் எடுக்குமாறும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. தற்போது சமூக ஊடகங்களில் பழைய காணொலிகள் நிழற்படங்களை எடுத்து அதன் மூலம் போலி பிரசாரங்களை முன்னெடுக்கின்றனர். அரசின் உத்தியோகபூர்வ நிறுவனங்கள் மூலம் வெளியிடப்படும் உத்தியோகபூர்வ தகவல்களை செவிமடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். அந்த அறிவுரைகளை முறையாக பின்பற்றுங்கள். சமூக ஊடகங்களில் பகிரப்படும் போலி விடயங்களை பார்த்து அது தொடர்பில் செயற்பட வேண்டாம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அந்த பகுதிகளில் உள்ள கிராம உத்தியோகத்தர்கள் அல்லது இது தொடர்பில் அரசு நிறுவனங்களின் தொலைபேசி இலக்கங்கள் ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டுள்ளன. குறித்த தொலைபேசி இலக்கங்கள் ஊடாக தொடர்பு கொள்ளுங்கள். போலி செய்திகளை நம்பி அதற்கமைய செயற்பட வேண்டாம்.